என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, நடிகர்களின் டார்ச்சரை சகித்து கொண்ட நடிகைகள், பரபரப்பான தகவல்கள். பொதுவாகவே இந்த ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுறது இயக்குனருடைய வழக்கம். ஏன்னா அப்போ தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்பாங்க. ஆனால் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ரசாயன பொருளும் இன்னொரு ரசாயன பொருளும் சேர்ந்து உண்டாவது தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக நடிகர்கள் அவுட்டோர் போகிறாங்க, 30 நாள் 40 நாள் தங்குறாங்க. எங்கே போவாங்க அவங்க பாவம்? அப்போ நடிகைகளிடம் சிலுமிசம் செய்வார்கள். நடிகைகளும் ஹீரோவை திருப்திப்படுத்தினா போதும், சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே லெட் இட் பி, என்ன ஒரு கிளாஸ் ஜலம் அவ்வளோதான் போயிந்தி அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் யார் யாரெல்லாம் தன்னுடன் ஜோடியாக நடித்த நடிகர்களின் சிலுமிசங்களை டார்ச்சர்களை பொறுத்து கொண்டார்கள் என்ற விவரத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். பிரியங்கா அருள்மோகன், இவர் டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்தவர், சூர்யாவுக்கும் ஜோடியாக நடித்தவர். சமீபத்தில் கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷுடன் ஜோடியாக நடித்தார். தனுஷ் வேகாத வெயிலில் ஷூட்டிங்கில் நடித்தார். குண்டு வீச்சு அதெல்லாம் இருந்துச்சு. தென்காசியில் தங்கியிருந்தாங்க. குற்றால சாரல், டயர்டு, ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காரு பிரியங்கா அருள்மோகனுக்கு. வேற வழி இல்லை, என்ன செய்ய முடியும்னே பொறுத்துக்கிட்டாங்கன்னே. இப்போ அடுத்து தனுஷ் நடிக்கிற படத்துக்கு பிரியங்கா மோகனை போடுங்க கதாநாயகியா அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ். பிரியங்கா மோகனுக்கு டபுள் சந்தோஷம் தானே. காஜல் அகர்வால் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சாங்க. ரொம்ப தெலுங்குக்கும் தமிழ் ஹீரோக்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தமிழ் ஹீரோக்கள் அப்படி அதாவது துன்பப்படுத்தாம நோகாம நுங்கு சாப்பிடுவாங்க. ஆனால் தெலுங்குக்காரங்க அப்படி இல்லை, ஆழமாக உழுதுருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க. சமீபத்தில் ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணாவோட ஜோடியாக நடித்தார் காஜல் அகர்வால். விடுவாரா ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணா? அவர் பெரிய ஆளுங்க, ஏகப்பட்ட கோடிகள் சொத்துக்கு அதிபதி பாலகிருஷ்ணா. ஆனால் அங்கே வெறியனுங்க இருக்காங்க ரசிகர்கள். பாலகிருஷ்ணன் நடித்த எந்த படமும் 100 நாள் வசூல் ஆகா ஓவதான். பாலகிருஷ்ணா காஜல் அகர்வால்கிட்ட இருக்காரு. அந்தம்மா எதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பாலகிருஷ்ணா சந்தோஷம், காஜல் அகர்வாலும் சந்தோஷம். கூட ஒரு 4 லட்சத்தை கூட்டி கொடுங்கன்ட்டாரு. அப்புறம் என்ன, கவர்ச்சி நடிகை சோனா, நடிகையே கவர்ச்சி நடிகை. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அடிக்கடி பப்புக்கு போவாங்க, இரவு நேர விருந்துக்கு போவாங்க. அந்த இரவு விருந்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது எல்லாம் இருந்துச்சு. வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, எஸ்பிபி சரண் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் குறிப்பாக எஸ்பிபி சரணை மட்டும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு அப்படி என்று போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போச்சு. எஸ்பிபி சரண் அப்புறம் சமாதானம் ஆயிட்டாருங்கோ. எதுக்கு வம்பு, பேர் கட்டும் இல்லை. ராதிகா ஆப்தே தமிழில் ரஜினியுடன் ஒரு படத்தில் ஜோடியாக நடித்தார். அதற்கு பல படங்களில் ராதிகா ஆப்தேக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்தன. ஏன்னா ராதிகா ஆப்தே மிக திறமையான நடிப்பு. அதாவது கண்கள், கைகள், கால்கள் எல்லாம் பேசும். ஒரு சாவித்திரி போன்ற ஒரு ஆள் ராதிகா ஆப்தே. சோகம்னா சோகம், கோவம்னா கோவம், லவ்னா லவ், அந்த மாதிரி ஆள் ராதிகா ஆப்தே. சமீபத்தில் ஒரு படத்தில் அஜ்மலுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அஜ்மல் கேரளாக்காரரு. அவருடைய முதல் கேரியர் கேமராமேனை தான் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் மிஷ்கின் அருட்பார்வையினால அஜ்மல் கதாநாயகன் ஆயிட்டாரு. சில படங்களில் கதாநாயகன் நடித்தார். சரியா போச்சா போலியான்னு தெரியல, பட் தொடர்ந்து கண்டிச்சிட்டு இருக்காரு. ராதிகா ஆப்தேட்டையே அஜ்மல் தன்னுடைய விளையாட்டை காமிச்சிருக்காரு. அப்படியே சீண்டல் கசங்கல் போக்குவரத்து பண்ணியிருக்காரு.
அப்படியே ஒரு முறைச்சிருக்கு ராதிகா ஆப்தே. அப்படியே அடங்கி போயிட்டார் அஜ்மல். ஏன்னா ராதிகா ஆப்தே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, அஜ்மல் இன்னும் சில லட்சங்களே தாண்டவில்லை. அதனால் முறைச்ச உடனே அப்படி பம்மிட்டார் அஜ்மல். வெற்றி செல்வன் படத்தில் தான் இது நடந்திருக்கு. நைஸாக டைரக்டர் போய் காது கடிச்சிருக்கு ராதிகா ஆப்தே. டைரக்டர் உடனே அஜ்மலை கூப்பிட்டுருப்பா, ஓ ரேஞ்ச் என்ன அவர் ரேஞ்ச் என்ன, தேவையா இது போட்டாங்கன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அடங்கி போயிட்டாரு. இருந்தாலும் இதை பெருசுப்படுத்தாமல் ராதிகா ஆப்தே வெற்றி செல்வன் படத்தை முழுமையாக அழகாக நடித்து கொடுத்துருக்காரு. இதை டைரக்டர் வெகுவாக பாராட்டினார். அபிராமி விருமாண்டி படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படத்தில் போட்டு கசக்குல பாவம் நொந்து நூலாயிட்டார் அபிராமி. அன்னைக்கு எடுத்தார் ஓட்டம் வெளிநாட்டுக்கு. இப்போ ஒரு 7 வருஷம் கழித்தான் இப்போ திரும்பி வந்திருக்காரு. மறுபடியும் சில படங்களில் நடிக்கிறார். ஆனால் திறமையான நடிகை அபிராமி. இப்போ சமீபத்தில் வேற வழி இல்லாமல் சொல்றாரு, கமலஹாசனுடன் மீண்டும் நடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். சொல்றவர் யாரு? அபிராமி. யார் இந்த அபிராமி? கமலஹாசனுடைய டார்ச்சர் தாங்காம வெளிநாட்டுக்கு கொண்டவர். இது எப்படி இருக்கு? நடிகை ஸ்ருதிஹாசன் பயங்கரமான கில்மா பார்ட்டி. திருமணம் எப்போன்னு கேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிப்பங்க, இப்போதானே முன்னுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம்ல. நோ 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 மேரேஜ், ஒன்லி லிவிங் டுகெதர். அவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தா ஆரம்பத்தில் நடிகர் சித்தார்த், அதுக்கப்புறம் வெளிநாட்டு மாப்பிள்ளையை கூட்டியாந்து அப்பாட்ட அறிமுகப்படுத்தி பட்டு வெட்டி பட்டு சேட்டெல்லாம் போட்டு ஏதோ நிச்சயார்த்தம் நடந்த மாதிரி ஒரு பம்மாத்து வேலை காமிச்சாங்க. அவர் ஒரு 3 வருஷம். இப்போ லேட்டஸ்டா சாந்தனோட லிவிங் டுகெதர்ல இருக்காரு. சாந்தனு வேற நினைச்சிடாதீங்க, இவர் இசைக்கலைஞர் சாந்தனு. சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் வேடிக்கை கேட்டிருக்காரு, எங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் கில்மா எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கோபப்படுங்க, சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கு. ஓ அதுவா ஃபர்ஸ்ட் கில்மாவா? எங்க பக்கத்து வீட்டு இல்லை மொட்டை மாடியில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிட்டோம். நைஸாக அவனுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு போனோம். அங்கே தான் முதல் கில்மா நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கில்மான்னா ரொம்ப பிடிக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு ஸ்ருதிஹாசன். நிர்வாண காட்சியில் நடிக்க என் கணவர் உற்சாகப்படுத்தினார். நடிகையின் பரபரப்பு தகவல். அம்பாஜி பேடா மேரேஜ் பேண்ட், இது இந்தி படத்தின் பெயர். இந்த படத்தில் கதாநாயகி நடித்தவர் சரண்யா பிரதீப். அவர் இந்த படத்தில் படுக்கரை காட்சியில் நிர்வாண காட்சியில் நடித்தார், உடலுறவு காட்சியில் நடித்தார். டைரக்டர் இந்த சீனை சொல்லும்போது இது ஓடிடி தளத்தில் வெளியாகிற படம் தான், அதனால பிரச்சனை இல்லை இன்னும் கேட்ட சம்பளத்தை கொடுத்துட்டாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை இல்லையா சரண்யா பிரதீப், அப்படியே சுகமாக இருந்திருக்கு. நாளைக்கு நான் ஷூட்டிங் வரேன்னு போயிட்டு வீட்டில் போய் புருஷனை கூப்பிட்டு வந்திருக்கு. எப்பா காசு இறங்குறாங்க, இந்த மாதிரியான காட்சி பலான விஷயம் அப்படின்னு உடனே நோ ப்ராப்ளம், வி ஆர் ஏர்னிங் மணி சொல்லி இப்படி நடி அப்படி நடின்னு பக்கத்துலேருந்து உற்சாகப்படுத்திருக்காரு சரண்யா பிரதீப்புடைய கணவர். இதை அந்த நடிகை பத்திரிகைக்காரன்ட்ட சொல்லிச்சு. எப்படிங்க நீ நிர்வாண காட்சியில் நடிச்சிங்கன்னு போட்டாங்க. நீ உன் கேள்வியும் எங்கள் வீட்டுக்காரனே என்னை உற்சாகப்படுத்தி நடிக்க வச்சான், அதிரியமானுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தைரியம் எல்லாம் நடிகைகளை தவிர வேற யாருக்கும் வராதுங்க. வந்துருச்சே நேரலே. இது ஒரு சாம்பிள், அதாவது பார்ட் 1 அட்ஜஸ்ட்மெண்ட் டார்ச்சர் என்பதெல்லாம் சினிமாவில் சகஜங்க. ஏன்னா எதற்கும் தயார், நான் சினிமா நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க தான் ஆர்வக்குள்ளாக தான் நிறைய பேர் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது சினிமாவிலையும் முத்த காட்சிகள் இருக்கு. அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும்போது தமிழ் பெண்கள் யாரும் நடிக்க வராது. காரணம் இதுதான். அதனால தொடர்ந்து நடிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர்கள், தயாரிப்பாளர்களின் உல்லாச அனுபவங்கள், இது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லா படவுலையும் இருக்கு. தொடர்ந்து சக்தி சினி நியூஸ் சேனல்ல வெளிவரும், பார்த்து சந்தோஷமா இருங்க. இந்த மாதிரி செய்திகளை பார்ப்பதற்கு சக்தி சினி நியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உற்றார் உறவு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.